ஹாய் காய்ஸ், இது தேர்ஸ்டே vlog. ஆனால் இந்த வீடியோ சாட்டர்டே தான் வரும். இந்த வீடியோவில் என் ஹஸ்பண்ட்காக நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. சாட்டர்டேக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ ரிவீல் பண்ணேன் அப்படின்னா அந்த சர்ப்ரைஸும் ரிவீல் ஆயிரும். அதனால சாட்டர்டே தான் ரிவீல் பண்ணுவேன். என் ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக இந்த வெள்ளி பிராஸ்லெட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எக்ஸ்சேஞ்ச் போட்டு வேற எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். வெள்ளி கூட எக்ஸ்சேஞ்ச் போடணும் அப்படின்னா நம்ம கிட்ட நிறைய காசு வேணும். ஏன்னா அந்த அளவுக்கு ரேட் ஏறிடுச்சு. அதனால போஸ்ட் ஆஃபீஸில் போய் காசு எடுத்துட்டு சரி வீட்டில் அங்கேயே கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து வச்சிருந்தேன். அதெல்லாம் எடுத்துட்டு போயிடலாம், போய் அவருக்கு ஒரு பிராஸ்லெட் நல்லா தான் மாற்றி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முஸ்லீம்ஸில் பசங்க கோல்டு யூஸ் பண்ணக்கூடாது, அதனால இருக்கிற வெள்ளி பிராஸ்லெட்டே போட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் எடுக்க வேண்டிய அமௌண்ட் எல்லாமே எழுதி கொடுத்து அதை கையில் வாங்கியாச்சு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷான நோட்டாக கையில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். எங்கள் அப்பா தான் என்னை கொண்டு போய் மேட்டுப்பாளையம் வரைக்கும் விட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட கசின் சிஸ்டர் வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டா. அப்புறம் மேட்டுப்பாளையம்லேருந்து ரெகுலராக போகிற ஷாப்புக்கு நானும் அவளும் போயிட்டோம். அங்கே நிறைய வெரைட்டி வச்சிருந்தாங்க. வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் சொன்னாங்க. ஆனால் எங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி அதை மட்டும் சூஸ் பண்ணி ஒன்று வாங்கியாச்சு. 9000 சம்திங் சொன்னாங்க. அப்புறம் பில் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு நல்லா தான் ஒரு ஷர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலன் சொல்லி வந்தோம். பியூர் ஒயிட் கலர் ஷர்ட் மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே நிறைய கலெக்ஷன் வச்சிருந்தாங்க. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ரேட் தான் சுத்தமாக நல்லாவே இல்லை. எந்த ஷர்ட் எடுத்தாலும் 2500 3000 சொல்றாங்க. அந்த ரேட்டுக்கெல்லாம் என்னால் வாங்க முடியாது. என்கிட்ட 1500 மட்டும் தான் இருந்துச்சு. ஏன்னா பிராஸ்லெட்க்கு எல்லா காசும் போயிடுச்சு. அப்படியே நான் அந்த ஷர்ட் வாங்குற மாதிரி இருந்தாலும் 1500 மேலே எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை என்னோட ஹஸ்பண்டோட காசு எடுத்து போட்டு வாங்குற மாதிரி வரும். நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரே முடிவோட வந்தேன். எது வாங்கினாலும் என்னோட காசுல மட்டும் என் ஹஸ்பண்ட்க்கு இந்த டைம் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பக்கத்துலேயே ஒயிட் ஹவுஸ்னு ஒரு ஷோரூம் இருந்துச்சு. அங்கேயுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. 1100 ருபீஸ்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட் எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அகைன் எங்கள் அப்பா வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு போகிற வழியிலே கிஃப்ட் பேப்பர், ரிப்பன், எம்ப்ராய்டரி நூல், ஊசி எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நான் ஒரு நாள் வீட்டை போட்டு போனால் போதும் இந்த காய்ச்சல் வேலையை காட்டிடுவான்னு சொல்லிட்டு அதே மாதிரி வேலையை காட்டிட்டா. மேலே ஏறி அந்த ஃபிஷ் பவுலையே அப்படியே கீழே தள்ளி உடச்சி விட்டு மீனெல்லாம் செத்து போச்சு. நல்ல வேலை இருட்டுக்குள்ளே என்னன்னு சொல்லிட்டு பார்க்காம நான் கால் வைக்கல. கால் வச்சிருந்தா அவ்வளோதான் சம்பவம் ஆயிருக்கும். அநியாயமாக 2 மீன் செத்து போச்சு. இதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு நான் எப்படிலாம் சர்ப்ரைஸ் பண்ணேன் அப்படிங்கிறது பார்ட் 2ல வரும். மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுட்டு செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.